பாவம். தேவா பிரதர், நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம பொருளை நம்ம பாதுகாக்காம அதை ஏனா தோணுன்னு விட்டா போற வரவுக அதை சொந்தம் கொண்டாட தானே செய்வாங்க. சொல்லுங்க. அது மனுஷனா இருந்தாலும் சரி, வீட்டில் வளர்க்குற வளர்ப்புகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட வீட்டில் வளர்க்குற பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம பொருளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா வர்றவன் போகிறவன் எப்படி அதில் உரிமை கொண்டாடுவான், அதை அபகரிக்கணும்னு நினப்பான். நம்மக்கிட்ட கவனம் இல்லை, அதனால அடுத்தவன் வந்து அதை வந்து வேட்டையாடிட்டு போகிறான். அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டுக்கும் அதுதான். நம்ம பொருள் நம்மக்கிட்ட சேஃப்டியாக வச்சுக்கிட்டோன்னா அடுத்தவன் வந்து தொட முடியுமா? அவனை தொட நம்ம விடுவோமா? அப்போ அடுத்து நம்ம பொருளை வந்து தெருவில் போடுறது நம்மளோட தவறு. அதை போகிறவன், பசிக்கிறவன், அந்த பொருள் தேவைப்படுறவன் அதை எடுக்கும் பொழுது அவனை குற்றம் சொல்ல முடியாது. அப்படியா? நான் வந்து இப்படி தான் யோசிப்பேன் தேவா பிரதர். பாவம் தானே, அதுவும் ஒரு வாயிலா செய்வேன், அதுக்கும் பசிக்கும். அது பசிச்சு எங்கன்னா சாப்பாடு கிடைக்கும்னு அலையும் பொழுது எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் தனியாக ஒரு பொருள் நிற்கும் பொழுது அதை வேட்டையாடணும்னு தான் அந்த நாய் நினைக்கும். இதே அந்த ஆட்டுக்கிட்ட அந்த மேய்ப்பன் நின்றா அந்த நாய் எப்படி அந்த ஆட்டை போய் தொட முடியாதுல்ல. அப்போ தவறு யார் மேலே? அந்த ஆட்டை மேய்க்கிற மேய்ப்பன் மேலே. நான் அதை தான் யோசிப்பேன். என் வீட்டு கோழியை ஒரு நாய் என் கண்ணு முன்னாடியே பிடிச்சி தூக்கிட்டு போணுச்சு. என் கோழி கத்துச்சு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னு சொல்லவா? சிரிக்காதீங்க. நான் யோசித்த ஒரே ஒரு விஷயம், அதுக்கு பசிக்குது. மனுஷன் எப்படி ஒரு பொருளை அடித்து நம்ம சாப்பிட்டு நம்ம உயிரை காப்பாற்றுறோமோ அதே மாதிரி அது அந்த உயிரை அடித்து அதை சாப்பிட்டு அது உயிரை காப்பாற்றுது. பொழைச்சி போன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆமாம், பாவம்ல, அதுக்கும் பசிக்கும்ல.